இன்றைக்கி புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ள கருப்பு கொண்டக்கடலையை வச்சு ஒரு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் சத்தும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வானலியில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துப்போம். அடுத்தது 1 பெரிய வெங்காயத்தை நீல வாட்டில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அடுத்தது 1 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். அடுத்தது இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாயும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச தூள், காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்து வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி வேக விடுவோம். அடுத்தது கருப்பு கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். கருப்பு கொண்டக்கடலையை வெங்காயம் தக்காளி மசாலாவோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடணும். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சாதத்தை சேர்த்துப்போம். நான் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் இல்லை, நம்ம ரெகுலராக வடிக்கிற சாதத்துலேயே செய்யலாம். ஆனால் உதிராக வடிச்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும், குழஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் சாதம் வடிக்கும்போது உதிராக வடிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட கருப்பு கொண்டக்கடலை புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கருப்பு கொண்டக்கடலை புலாவ் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.